மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஸ்ரீ மகாகாளியம்மன் கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் சாமி தரிசனம் செய்தனர். தென்னாலங்குடியில் மேலதாளம் முழங்க தீர்த்த கூடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட கோயில் கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பக்தர்கள் மனமுருக வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் பங்குனி புத்திர திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவை ஒட்டி மாநிலம் முழுவதும் பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் உற்சவர்களுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்ட நிலையில் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் வள்ளி தெய்வானை சமேதராக முத்துக்குமார சுவாமி எழுந்தருளி 4 வீதிகளிலும் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். புகழ்பெற்ற மதுரை கள்ளழகர் கோயிலில் சுந்தரராஜ பெருமாள் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஸ்ரீதேவி, பூதேவி மற்றும் கல்யாண சுந்தரவல்லி தாயாருடன் சுந்தரராஜ பெருமாள் எழுந்தருளி அருள்பாலித்தார். வேத மந்திரங்கள் ஒலிக்க பெரியாழ்வார் முன்னிலையில் நடைபெற்ற திருக்கல்யாணத்தை திரளான பக்தர்கள் கண்டுகளித்தனர். மதுரை மாவட்டம் அழகர்மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள முருகப்பெருமானின் 6வது படை வீடான சோலைமலை முருகன் கோவிலில் பங்குனி புத்திர விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி கோயில் முன்பாக இருந்து பால்குடம் எடுத்து பாத யாத்திரையாக வந்த 108 பக்தர்கள் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தந்த முருகப்பெருமானுக்கு சஷ்டி மண்டபத்தில் பாலபிஷேகம் செய்ததை தொடர்ந்து 16 வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கரூர் ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலில் பங்குனி உத்திர தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கல்யாண பசுபதீஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் கோயிலில் இருந்து எடுத்து வரப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர்.